பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சிட்டேன், நான் என்னுடைய மரண நாள் சமீபித்து கொண்டிருக்கிறது, நான் மரித்து ஆண்டவர்கிட்ட போக போகிறேன், ஆண்டவர் எனக்கு கிரீடத்தை தரப்போகிறார் என்று சொல்லுகிறார். அதாவது நான் நல்லபடியாக இந்த உலகத்தில் போராடி முடிச்சிட்டேன் அப்படின்றார். ஐ ஃபாட் எ குட் ஃபைட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும், ஃபைட்டுன்னு இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் கானானுக்கு பயணம் பண்ணி கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு யுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது போலவே இந்த உலகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு பயணம் பண்ணி கொண்டிருக்கிற நாமும் பலவிதமான யுத்தங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, யுத்தங்கள் செய்து போராட வேண்டியதாக இருக்கிறது. நாம் எந்தெந்த சத்துருவோடு கூட போராடுகிறோம் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு 3 விஷயங்கள் வேதம் நமக்கு சொல்லுது. ஒன்று, சாத்தானோடு கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படித்தா புரியும். அதாவது சாத்தான் நம்முடைய சத்ருவாக இருக்கிறான் என்று அந்த வசனம் சொல்லுது. அடுத்ததாக நாம் யாரோடு கூட போராடுகிறோம் என்று பார்த்தால் இந்த மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்று கலாத்தியருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்குது. மாம்சத்தோடு போராட்டம் என்றால் இந்த மாம்சம், இந்த சரீரம் நமக்கு விரோதமாக நம்மோடு கூட போராடி கொண்டிருக்குது. இதை நாம் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது, இதை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. 3வது, நம்முடைய போராட்டம் யாரோடு கூட என்றால் உலகத்தோடு கூட. உலகம் என்றால் உலகத்தில் உள்ள கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2, 15, 16, 17 இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற எல்லாமுமே இதுதான். என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் உலகம். இந்த உலகத்தோடு நம்ம போராட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? கண்கள் நிச்சயோடு போராட வேண்டியிருக்கு. இதை போராடி இந்த கண்களில் வருகிற இச்சைகளை ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் கண்கள் இச்சைகளில் தோற்று போகிறாங்க, வாழ்க்கையில் நாசமாக போகிறாங்க. 2வது இச்சை மாம்சத்தின் இச்சை. இந்த சரீரத்தில் என்னென்னமோ அனுபவிக்கணும்னு இதை ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. பவுலடியார் அதை ஜெயிச்சார். 1 கொரிந்தியர் 9:27 சொல்கிறார், என் சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றார். அந்த சரீரத்தை அவர் உபவாசங்களிலிருந்து ஜபம் பண்ணி ஜெயிச்சிட்டார். நாமும் அது மாதிரி உபவாசம் பண்ணி இதை அடக்கி ஒடுக்கி இதை ஜெயிக்கணும். இதுகிட்ட நம்ம தோற்று போவோமானால், சரீர இச்சையில் தோற்று போவோமானால் வாழ்க்கையே வீணாக போயிடும், விருதாவாக போயிடும், நாசமாக போயிடும். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பைபிளில் சிம்சோன் என்று சொல்லலாம். 3வதாக ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் இருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை, அதாவது பெருமையாய் வாழணும், மற்றவங்களோட நம்ம பெருமையாக இருக்கணும், பெருமையாக வாழணும். இந்த ஒரு சிந்தை, இதை நம்ம ஜெயிக்கணும். ஆதாம் ஏவாளும் கூட பெருமையாய் வாழணும், தேவர்கள் ஆயிடணும் என்ற யோசனை வந்ததுனால தான் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டான். அப்போ அந்த பெருமையான எண்ணம் நமக்கும் வரும், மற்றவங்களோட நம்ம பெருமையாக இருக்கணும். இந்த எண்ணம் நம்ம நாசமாக்கிடும். இதை ஜெயிக்கணும். இப்படியாக இந்த உலகத்தில் இந்த மாதிரியான சத்துருக்களோடு கூட நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாத்தான் ஒரு சத்துரு, இந்த உடம்பு ஒரு சத்துரு, பெருமையாய் வாழணும் என்கிற சிந்தை இருக்க அது ஒரு சத்துரு. அந்த சிந்தை, அந்த எண்ணம், அது ஒரு சத்துரு. இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் அன்றைக்கு மோசேயுடைய கரங்கள் உயர்ந்திருந்தது போல நம்முடைய கரங்களும் உயர்ந்திருக்க வேண்டும். அன்றைக்கி இஸ்ரவேல் மக்களுடைய யுத்தத்தில் மோசேயுடைய கரங்கள் உயர்ந்திருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. கரங்கள் உயர்ந்திருப்பது என்றால் பல அர்த்தங்கள் இருக்குது. இன்றைய நம்முடைய தியானத்துக்காக 3 அர்த்தங்களை சொல்கிறேன் பாருங்கள்.
கரங்கள் உயர்ந்திருப்பது என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஜெப வாழ்க்கை. வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ அந்த கரங்கள் உயர்ந்திருப்பது, கைகளை உயர்த்துவது என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றி தான். ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டால் நாம் தோற்று போயிடுவோம், தோல்வி அடைஞ்சிடுவோம். ஓகே, எந்த அளவுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுகிறவங்களா இருப்போமோ அது வரைக்கும் நமக்கு வெற்றி தான். இந்த வாழ்க்கை போராட்டத்தில், இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா ஜெபம் இருக்கணும். பவுலடியார் சொல்லுகிறார், நல்ல விதமாக என்னுடைய போராட்டத்தை, என்னுடைய யுத்தத்தை முடித்தேன் அப்படின்றார். காரணம், அவருடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை நிறைய இருந்துச்சு. நிறைய ஜெபம் பண்ணுவார், தனிமையிலே ஜெபம் பண்ணுவார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் வெற்றி பெற வேண்டுமானால் ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். தனிமையிலே ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை, சபையாரோடு செய்கிற ஜெப வாழ்க்கை, குடும்ப ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் இருக்கணும். அப்பொழுது நாம் ஜெயிக்க முடியும். 2வது, இந்த வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டுமானால் கரங்களை உயர்த்துவது என்பதற்கு 2வது அர்த்தம் ஆராதனை. வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 63:4. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கைகளை எடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் raise up my hands and worship you என்று சொல்லுகிறார். இப்போ கைகளை உயர்த்துவது என்றால் அதுக்கு 2வது அர்த்தம் ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெற முடியும். ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் தரலைன்னு சொன்னால், ஆராதனை அசட்டு பண்ணுவோம் என்று சொன்னால், ஆராதனைக்கு வர்றதில்லை, ஆராதனை செய்யறதில்லை, வீட்லேயும் ஆராதனை இல்லை, ஆராதனைக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் என்றால் நிச்சயமாக 100% நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி தான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கும் பொழுது, என்னுடைய மக்கள் என்னை ஆராதனை செய்ய வேண்டும், அவர்களை போகவிடு என்று பார்வோனிடத்தில் போய் மோசேயையும் ஆரோனையும் சொல்ல சொன்னார் ஆண்டவர். என்ன சொல்ல சொன்னார்? காரணம், என்னுடைய மக்கள் என்னை ஆராதிக்கும்படி போகவிடு அப்படின்னு சொன்னார். யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாத்திராகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை நம்ம பார்க்கலாம். இப்படியாக இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார், விரும்பினார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் வேற தெய்வங்களை வணங்கினாங்க, வேற தெய்வங்களை ஆராதனை பண்ணாங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். விக்கிரக ஆராதனைக்காரங்களை மாறிட்டாங்க. ஆண்டவர் எதுக்காக இவங்களை வெளியே கொண்டு வந்தார்? தன்னை ஆராதிக்கணும் என்னுடைய மக்கள், அவங்கள போக விடு என்று சொல்லி ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வந்தால் இவங்க வேற வேற தெய்வங்களை ஆராதிக்க தொடங்கிட்டாங்க. இதனால் சத்துருக்கள் வந்து இவங்களை ஜெயிச்சு இவங்களை அடிமைகளாக பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் அவங்களை கைவிட்டுட்டார். இஸ்ரேல் மக்கள் அசரியா ராஜாக்களிடத்தில் தோற்று போனாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அந்த அசிரியா ராஜா சிறையாய் பிடிச்சிட்டு போயிட்டாரு. காரணம், இவங்க அந்த நாட்டில் விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு வந்தாங்க. என்னை ஆராதிக்கும்படி
என் மக்களை போக விடு என்று சொல்லி ஆண்டவர் பயங்கரமான காரியங்கள் அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் மக்களை வெளியிலே கொண்டு வந்தார் எகிப்து தேசத்திலிருந்து. ஆனால் அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு பதிலாக விக்கிரகங்களை ஆராதனை செஞ்சாங்க. நல்லா கவனிக்கணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஆராதனைக்கு முக்கியத்துவம் தராவிட்டால், ஆண்டவரை நாம் ஆராதிக்காவிட்டால், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஆராதனையை அசட்டை பண்ணிட்டு இருப்போம் என்றால் ஆவிக்கிற வாழ்க்கையில் தோல்வி அடைவோம். ஆவிக்கிற வாழ்க்கையில் வெற்றி சிறக்க முடியாது. நம்ம சபையில் 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குது. ஒரு அரை மணி நேரம் பாட்டு பாடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஆராதனை குறித்து செய்தி உங்களுக்கு சொல்லி கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஆராதனை செய்யறதுக்கு உங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஆராதனைகள் நடக்குது. தனித்தனியாகவும் ஆராதனை பண்ணுறீங்க, கூட்டாகவும் ஆராதனை பண்ணுறீங்க. இந்த ஆராதனை 9-9:15 வரைக்கும் போகுது. ஆனால் சில பேர் நம்முடைய சர்ச்சில் 9 மணிக்கு மேலே தான் வர்றீங்க. அப்போ நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? ஆராதனையை அசட்டை பண்ணுறீங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆராதனை நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆராதனை தான் முக்கியம். கர்த்தர் அவரை ஆராதிப்பதற்கென்றே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் பாட்டு பாடும் பொழுதே நீங்கள் இங்கே இருக்கணும். 8 மணிக்கே இருக்கணும். எங்களோட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து துதித்து பாடல்களை பாடணும். ஆராதனை சம்பந்தமான செய்தியை கேட்கணும். இந்த செய்தி கேட்ட பிறகு அந்த செய்தியின் அடிப்படையில் அந்த செய்தியை தழுவினாப்பில் நீங்கள் ஆராதனைகளை செய்யணும். அதுதான் மீனிங்ஃபுல் வர்ஷிப்பு. நீங்கள் ஆராதனை மெசேஜ் கேட்குறதில்ல. ஆராதனை மெசேஜ் முடிஞ்ச பிறகு அப்புறமா நீங்கள் வர்றீங்க. என்ன ஆராதனை பண்ணுவீங்க? ஏன் அந்த மாதிரி வர்றீங்க? உங்களால் வர முடியாதனால வரலையா? ஒரு சில பேர் அப்படி இருந்தாலும் சில பேர் உங்களுக்குள்ளே வர முடிஞ்சும் ஆராதனைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆராதனை உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆராதனை அசட்டை பண்ணினாங்க, வாழ்க்கையில் தோற்று போனாங்க. சத்துருக்கள் இடத்துல தோற்று போயிட்டு அடிமைகளாய் பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. அந்த ஆராதனை அசட்டை பண்ணினால், ஆராதனைக்கு முக்கியத்துவம் தராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தோல்வி அடையுவோம். இதை புரிஞ்சுக்கோங்க. கைகளை உயர்த்துவது என்றால் 2வது அர்த்தம் ஆராதனை. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். கைகள் உயர்ந்திருப்பது என்றால் முதல் அர்த்தம் ஜெப வாழ்க்கை, 2வது அர்த்தம் ஆராதனை, 3வது அர்த்தம் பரிசுத்தமான வாழ்க்கை, பியூர் லைஃப். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22-23. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையாகிலும் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று. 23ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். கையை உயர்த்துவது இங்கே வருது பாருங்க. கையை உயர்த்துவது என்றால் கரைப்படாத ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் ஒரு யுத்தம் பண்ணுறார். அதில் ஆபிரகாமுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. அப்போ அந்த தேசத்து ராஜா, சோதோம் கொமோரா ராஜா, அவருக்கு கொள்ளையடிச்சுன்னு வந்த அந்த கொள்ளை பொருட்கள் இருந்து ஆபிரகாமுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார். உன்னுடைய சப்போர்ட்டில் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிச்சு, அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம், எனக்கு இந்த மாதிரி கொள்ளையாடின பொருள் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். தன்னுடைய பியூரிட்டி, தன்னுடைய புனிதமான வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறார். இந்த மாதிரி கொள்ளையாடின பொருளெல்லாம் கொண்டு போய் நாம் அசுத்தமாகிடக்கூடாது, நாம் இம்பியூர் ஆகிடக்கூடாது, நம்முடைய பரிசுத்தத்தையும் உத்தமத்தையும் காத்து கொள்ளணும்
என்கிற விஷயத்தில் தீர்மானமாக இருந்தார். அதுதான் இங்கே நடந்த நிகழ்ச்சி. கைகளை உயர்த்துவது என்றால் நம்மை அசுத்தமாக்கி கொள்ளாமல் நம்மை புனிதமாக, உத்தமமாக, பரிசுத்தமாக காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கும் என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போது அதை மாதிரி நம்ம வாழுற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தான். ஆண்டவருக்கு பயந்து நம்மை நாம் காத்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாவ காரியங்கள் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ளணும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட, தீர்மானத்தோடு, முயற்சியோடு கூட இருப்போம் என்றால் ஆவிக்கிற வாழ்க்கையில் சக்ஸஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுகள் நமக்கு தெரியும். எந்தெந்த விஷயத்தில் நம்முடைய வார்த்தையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய பழக்க வழக்கங்களில் அசுத்தமான காரியங்கள் இருக்குது என்று நமக்கு தெரியும். அவைகளை நாமளே முயற்சி பண்ணி அவைகளை விட்டு, அவைகளிலிருந்து ஒதுங்கி, அவைகளை கரைப்படாதபடிக்கு முயற்சி பண்ணி பரிசுத்தமாய் உத்தமமாய் வாழறதுக்கு பதிலாக ஜபங்களை மட்டும் பண்ணுறோம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையில் சுத்தம் இல்லை, என்னுடைய உள்ளத்தில் சுத்தம் இல்லை, என்னுடைய பழக்க வழக்கங்கள் சுத்தம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் சுத்தம் இல்லை, நீங்கள் எப்படியாகிலும் என்னை பரிசுத்தமாக மாற்றும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி நீதிமானாய் மாற்றும் என்று ஜபம் பண்ணுறோம். ஜபம் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. இங்கே ஆபிரகாமை கவனிங்க. அவர் தன்னுடைய புனிதத்தை, உத்தமத்தை தான் காத்து கொள்ளுகிறார். இது எனக்கு தேவையில்லைன்னு அதை விலக்கி கொள்ளுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாமும் அசுத்தமான காரியங்கள், நம்மை தீட்டுப்படுத்துகிற பாவமான காரியங்கள் நம்மை நாம் விலக்கி கொள்ளணும். நாம் ஜபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் எடுக்க வேண்டிய முயற்சி நாம் எடுக்காமல், நாம் பரிசுத்தமாக உத்தமமாக கரைப்படாமல் வாழறதுக்கு என்ன செய்யணுமோ, என்ன முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்காமல் வெறுமனே ஜபம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. இதை நாம் இங்கே கற்றுக்கொள்ளணும். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளே, கரங்களை ஏறெடுப்பது என்றால் மூணாவது அர்த்தம் நம்மை நாமே பரிசுத்தமாக, புனிதமாக, உத்தமமாக காத்து கொள்ளுவது. நம்மை அசுத்தப்படுத்துகிற, தீட்டுப்படுத்துகிற காரியங்களிலிருந்து விலகுவது. இப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை, முன்னெச்சரிக்கை, விழிப்பு நமக்கு இருந்து இந்த மாதிரி தீர்மானத்தோடு ஜீவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில், பக்தி வாழ்க்கையில் வெற்றி தான். நாம் முயற்சி பண்ணாவிட்டால் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது, கரைப்படாமல் ஜீவிக்க முடியாது. பவுலடியார் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் தான் அடிக்கடி தவறு செய்து கொண்டிருக்கிறத சொல்லி, ஐயோ இந்த மாதிரி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் மறுபடியும் செஞ்சிட்ருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது தெரியலையே, யார் என்ன இந்த சூழ்நிலேருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு புலம்புகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், என் சரீரத்தை நான் ஒடுக்கி அடக்கி கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன, தான் முயற்சி எடுக்கிறார், தான் ஆக்ஷனில் இறங்கிட்டார் என்று அர்த்தம். சரிங்களா? தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக, புனிதமாக காத்துக்கொள்ள முடியலே என்று புலம்பின அந்த பவுலடியார் ஒரு முயற்சி எடுத்து ஆக்ஷனில் இறங்கி தன்னுடைய சரீரத்தை எல்லாம் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் மாறிட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். சபை மக்களுக்கு சொல்கிறார். அப்போ அவர் வெறுமனே ஜெபம் பண்ணலை, ஆக்ஷனில் இறங்குகிறார், முயற்சி எடுக்கிறார். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி எதெல்லாம் அடக்கணுமோ, ஒடுக்கணுமோ, கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் வெற்றி சிறந்தார். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளே,
நாமும் முயற்சி எடுக்கணும், நாமும் ஆக்ஷன் இறங்கணும், நாமும் உபவாசங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் பியூராக வாழ முடியும், புனிதமாக வாழ முடியும், உத்தமமாக வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே நீங்கள் தான் என்னை பரிசுத்தமாக மாற்றணும், நீங்கள் தான் என்னை நீதிமானாக மாற்றணும், நீங்கள் தான் என்னை உமக்கு உகந்த பிள்ளையாக மாற்றணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாக்கால் அதெல்லாம் முடியவே முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழாத வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. தோல்வியின் மேல் தோல்வி தான். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்படியாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் விடுதலையாக்கப்பட்டாங்க. கானானுக்கு பயணம் பண்ணாங்க. பயணத்தில் ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் இவங்களுக்கு வெற்றி. எப்போ வெற்றி? கைகள் உயர்ந்திருக்கிற வரைக்கும். இப்போ நம்முடைய பரலோக பயணத்திலேயும் நாமும் பலவிதமான போராட்டங்களையும் யுத்தங்களையும் எதிர்கொண்டு வருகிறோம். அவைகளை நாம் வெற்றி பெற்று பவுலடியாரை போல ஒரு வெற்றி சிறந்த கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கரங்களை உயர்த்துகிற அனுபவம் இருக்க வேண்டும். கரங்கள் உயர்ந்திருக்கிற அனுபவம் என்றால் முதலாவதாக நம்ம பார்த்தோம் 1 தீமோத்தேயு 2:8 ஜப வாழ்க்கை. கரங்கள் உயர்ந்திருக்கிற அனுபவம் என்றால் ஏசாயா 63:4 பார்த்தோம் ஆராதனை. கரங்கள் உயர்த்தி இருப்பது என்றால் மூணாவது அர்த்தம் உத்தமமான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை. இந்த 3 விஷயங்களில் கரங்கள் உயர்ந்திருக்கும் என்றால் அல்ல இந்த 3 விஷயங்களில் நாம் கரெக்டாக நடந்து கொள்வோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி தான். ஆகவே வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. ஆராதனை அசட்டை பண்ணாதீங்க. வீட்லேயும் ஆராதனை பண்ணுங்க, சபையிலும் ஆராதனை பண்ணுங்க, நேரத்தோட ஆராதனைக்கு வாங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு அருவருப்பான அசுத்தமான காரியங்கள் எது இருக்கோ அது விஷயத்தில் தீர்மானம் எடுக்கணும், ஆக்ஷனில் இறங்கணும், உபவாசங்கள் ஜெபம் பண்ணி அதை மேற்கொள்ளணும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெற முடியும். வெற்றி சிறந்து கிரீடத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நாம் கரங்கள் உயர்த்தி ஜெயிக்கிற அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும்.